ஹாய், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல். ஹெல்த்தி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இட்லி தோசைக்கான ஒரு சைட் டிஷ், ஒரு சட்னி வெரைட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேங்காய், மிளகாய், பூண்டு, புளி, உப்பு இதுதான் இன்றைக்கி தேவையான பொருள். ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் ஒரு 4 எடுத்து வச்சு நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப கருக விட்டுற வேணாம், லைட்டாக இந்தமாரி வறுத்துக்கிட்டால் போதும். இது வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், அதோட கொஞ்சமாக புளி, ஒரு 4 பல் பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அதோட நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சட்னி நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சிடணும். ஒரு ஸ்பூன் உளுந்து, அதுவும் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் இதை கலந்துடணும். அவ்வளோதான், சூப்பரான ஈஸியான ஒரு சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அறுசுவையும் நாவில் ஊறட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். தேங்க்யூ.